அடுத்த கேள்வி வந்து 2012 பகுதி 1 அதே கேள்வி 5வது 15வது கேள்வி. சரி, இப்ப நீங்கள் கேள்வியை பார்த்தீங்கன்னு சொல்லுங்க. 37 அடி 10 துவித சமவெளிகள். 37 அடி 10 நேரடியா நாங்கள் மனதாக பார்க்கிறோம்னு சொன்னா 32 16 இல்லை, 8 இல்லை, 4 2 இல்லை, 1 அடி 2. அதாவது 32 4 36 1 37. இதை நீங்கள் உங்களோட விடைகளை பார்த்தீங்கன்னா 7 பிட்ல தந்திருக்கு. அதாவது சைன் மேக்னிடியூட் படத்துல வந்திருக்கு. அதாவது 0 முன்னுக்கு போட்டு எனது நேரன்றதை காட்டுவதற்காக வளம் போல நீங்கள் பிரிச்சும் இதை கண்டுகொள்ளலாம். அது உங்களுக்கு எது இலகோ அதை செய்து கொள்ளும். 18 1 9 0 4 1 2 0 1 0 0 1. ஆகவே 1 0 0 1 0 1 அடி 2. அப்ப 5வது வினாவை பொறுத்தவரையில உங்களோட விடைத்தெரிவு வந்து முதலாவது விடைத்தெரிவாக இருக்கும். முதலாவது விடைத்தெரிவு 2012 15வது கேள்வி. பாத்தீங்கன்னு சொன்னா 144 அடி 8 சக 175 அடி 8. அதாவது 144 அடி 8 சக 175 அடி 8. இதுல நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிள்ளைய நீங்கள் 2 விதத்துல செய்யலாம். ஒன்று வந்து மிக இலகுவான வழி, அடுத்தது நீங்களாவே வீணா நேரத்தை வீணாக்குற வழி. நோட்ஸ் தெரியாதுன்றாக்கள் இதை தசமத்துக்கு அதாவது அடி 10க்கு மாத்துங்க. அதோட சக இதையும் அடி 10க்கு மாத்துங்க 175. பிறகு இந்த பெருமதியை 8ஆல வகுத்து எண்மண்ல காணக்கூடிய மாதிரி இருக்கு. இது வந்து முறை ஒன்று. இது இலகுவான வழி, ஆனா நேரம் வீணா போகும். 4 ஸ்டெப். இதை அடி 10க்கு மாத்தணும், இதை அடி 10க்கு மாத்தணும், அப்புறம் 2ஐயும் கூட்டணும், பிறகு 8ஆல விரிச்சு எண்மண்ல காண வேண்டும். அதாவது 4 படிவம். முறை 2 நேரடியாக நாங்கள் என்ன செய்ய போறோம், கூட்ட போறோம். நேரடியாக கூட்ட போறோம்னு சொன்னா 144 அடி 8 175 அடி 8 கூட்டுவோம். உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு 8 தானம் வேற வேற ஒரு தானம் இடப்பக்கம் போகும். தசமன்னா 10 வரைக்கும் கொண்டு போற மாதிரி எண்மாண்டுக்கு எத்தனை வரும், 8 வந்தா ஒரு தானம் இடப்பக்கம் போகுது. 5 4 9. அப்ப 5 4 9 சொன்னா 8க்கு ஒரு முறை இருக்கு. ஆகவே என்ன வரும், 1 எழுதி ஒரு முறையை இங்கால கொண்டு போகும், எங்கால இடப்பக்கம் கொண்டு போகும். அப்ப இப்ப இதுல 1 7 4 11 11 மட்டும் 12. 12ல 8க்கு ஒரு முறை எத்தனை மிச்சம்,
4 மிச்சம். அந்த ஒரு முறை இங்கால 1 1 1 மொத்தம் 3. ஆகவே 144 அடி 8 சக 175 அடி 8 சமம் 341 அடி 8. அதாவது நாங்க 3 4 1 வாசிப்போம். அடி 8. உங்களோட வினாப்பத்திரத்துல 2வது விடை தெரிவாக இருக்கும். சரி, இது 2012 வந்து 2 வினாக்கள். சரி, இப்ப நாங்கள் பகுதி 2 பார்ப்போம். பகுதி 2 பொறுத்தவரையில் உங்களுக்கு மூன்றாவது கேள்வியில பி பகுதி வந்து பகுதி 2 2012 பகுதி 2 ஏ, மூன்றாவது கேள்வியில பி பகுதி. கேள்வி வந்து 8 பிட்டில் 2 நிரப்பு எண்கணிதத்தின் கணிப்பு 15 சக மறை 5 எங்கனம் செயற்படுகின்றது என காட்டுக. மிகவும் பொருளிய பிட்டில் பிறப்பிக்கப்படும் எடுத்து செல்வர் எங்கனம் தொடர்படுவீர் என விளக்குக. சரி, உங்களோட எக்ஸாம் பேப்பரை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கேள்விக்கு அரை பக்கம் விட்டுருக்கு. ஸ்ட்ரக்சர் தானே, இதுலயே நீங்க செய்யறது. அது அரை பக்கம் விட்டுருக்குன்னு சொன்னா உங்களுக்கு எல்லா படிமுறைகளும் எதிர்பார்க்கப்படுதுன்னு அர்த்தம். இடத்துக்கு ஏற்ற மேல் முடிவு எடுக்கும். சரி, அப்ப நீங்கள் எல்லாத்தையும் எழுதி விட்டீங்கன்னு சொன்னா அங்க பிரச்சனைக்குரிய ஒரு பிரச்சனையும் பெறாது. எல்லா மார்க்ஸும் வரும். சில ஸ்டெப்புக்கு மார்க்ஸ் இல்லாட்டியும் பரவாயில்லை, ஆனா முழுமையா மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப வினா வந்து 15 சக மறை 5. 15 சக மறை 5 மனதால கண்டு இப்படி எடுத்து இருக்கோம். 15ஓட மறை 5 கூட்டினா நேர் 10. எங்கட விடையில இந்த 10ன்றது கிடைக்கப்பெற வரும். 15 காணும். 15 சமன். இப்ப நான் விடைத்தாள்ல ஒரு கரையில வந்து இந்த பிரிச்சு கணிக்கிற விடயங்களை எழுதி வச்சீங்கன்னா ஒரு பக்கம் இருக்கு, உங்களுக்கு பார்க்குறது சொல்லுவோம். 15 7 1 3 1 1 1 0 1, அதாவது 4 தரம் 1 அடி 2 வரப்போகுது. இப்ப 15க்கு நான் 8 பிட் எழுதத்தினுடைய சைன் பிட் வந்து இங்க 0 ஏன் நேரம். அங்கால 7 பிட்ல 4 பிட் இருக்கு. ஆகவே என்ன செய்வது? 3 தரம் 0 1 1 1 அடி 2. இது ஒரு நேரம். ஆகவே 1's complement 2's complement எல்லாம் ஒன்றுதான். ஆகவே
2's complement of 50 சமன் அதே பகுதி வரும். சரி, நீங்க நேர எழுதுறேன்னு சொன்னா நீட்டா எழுதி பண்ணலாம். 0 0 0 0 1 1 1 1 அப்படி எடுத்து அடுத்து வந்து மறை 5க்கு பார்ப்போம். மறை 5 சொன்னா முதல் 5 சமன் 5க்கு நாங்கள் பார்க்கணும். 2 1 1 0 0 1 ஆகவே 1 0 1 அடி 2. அப்ப இப்ப 5 தானே இருக்கு. அப்ப நான் இப்ப 8 தானத்துல எழுதுறேன். 5 மறை 5 மறை 5 சொன்னா இந்த சைன் பிட் வந்து என்ன வருது? 1 0 0 0 0 1 0 1. சரி, ஒன்றின் உலகத்தையும் ஒன்றின் எடுக்க நாங்க சைன் பிட் தவிர்த்த ஏனைய பிட்களை தான் என்ன செய்வோம்? நிரப்பி எடுப்போம். சைன் பிட்டுக்கு நிரப்பி எடுக்கல. அப்ப 1 அப்படி இருக்கத்தக்கதா 1 1 1 1 0 1 0. அடுத்தது 2 நிரப்பி 2 நிரப்பி பார்த்தோம்னு சொன்னா 1 கூட்டம் புறப்பட்ட 1 நிரப்பிக்கு 1 கூட்டம். அப்ப 1 1 0 1 1 1 1 1. இப்ப 15 வந்துட்டு மறை 5 வந்துச்சு. சரி, அப்ப இந்த 2 பரமதி எடுத்தாச்சு. இப்ப என்ன செய்ய போறோம்? கூட்ட போறோம். அப்ப 15 சமன் 15க்கு நாங்கள் எடுத்தோம்டா 4 0. நீங்க அப்படியே எழுதுங்க. எக்ஸாம் பேப்பர்ல இடவிலாடி எழுதுங்க. 1 1 1 1 மறை 5 சமன் 5 1 0 1 1. கூட்டலாம் நடக்கும் பிளஸ் 1 1 0 எழுதி ஒரு மிச்சம். 3 1 1 எழுதி ஒரு மிச்சம். 1 1 0 எழுதி ஒரு மிச்சம். 3 1 1 எழுதி ஒரு மிச்சம். 1 1 0 எழுதி 1 1 1 0 எழுதி 1 1 1 0 எழுதி 1 1 1 0 எழுதி 1. இந்த 1 முன்னுக்கு வரப்போகுது. சரி, இப்ப விடையை பாத்தீங்கன்னு சொன்னா 2 4 6 8 9 9 பிட்ல
விட வருது. ஆகவே இந்த மேலதிக பிட் வந்து நாங்கள் கேரி அவுட் சொல்லுவோம். அதாவது டிஸ்கார்ட் அப்படி சொல்லி, அதாவது இது கணக்கெடுக்கப்படாது. விட வரப்போது இப்ப 8 பிட்ல விட வந்திருக்கு. சைன் பிட் வந்து என்ன 0. அப்ப எழுதுவீங்க நேரம் 2 0 2 1 2 2 2 3. சரி, இங்க நான் போடல பெருமதி இல்லை. 2 0 அடுக்கொண்டு 1 0 0 சக 2 1 அடுக்கு 2 2 2 சக 2 2 அடுக்கு 4 4 0 0 சக 2 3 அடுக்கு 8 1 8 8 2 10. இதை விட பரப்பது. இது 2012ஆம் ஆண்டு வந்து பகுதி 2 அமைப்பு கட்டுறதுனா ஏ பகுதியில 3வது பகுதியில பி பகுதி. சரி, அப்ப இது உங்களோட அடுத்த வினாவாக இருக்கும். தேவையான எழுதி கொள்ளும். இப்ப 2013 வந்து கேள்வியில பார்ப்போம். பொறுத்தவரை உங்களுக்கு 3 MCQ வந்திருக்கு. இதுல அந்த MCQ பார்த்துட்டு செகண்ட் பார்ட்ட பார்ப்போம். பகுதி 1 20வது கேள்வி, 21வது கேள்வி, அடுத்தது 49வது கேள்வி. நாங்கள் 20வது கேள்வியை பார்ப்போம். 25 அடி 10 துவிதரின் பெறுமதி. சரி, இப்ப 25 என்ன கேட்டது? 25 சமம் 12 1 6 0 3 0 1 1 0 1. ஆகவே 1 1 0 0 1 அடி 2.
இதுல பாத்தீங்கன்னா 7 பிட், அதாவது சைன் பிட்டும் சேர்த்து இருக்கு. அங்க சைன் பிட் வந்து என்னவா இருக்கும்? 0 நேரல். ஆகவே இதுல 7 பிட்ல தந்திருக்கு விட. அப்ப 7 பிட்ல விட தந்திருக்குன்னு சொன்னா கவனிக்கணும், நேரனுக்கு ஒரு 0 வரும், பெறுமதி இல்லாததுக்கு என்ன வரும்? 0 தான். உங்களுக்கு 25க்கு 1 1 0 0 1 வருதுன்னு சொன்னா 7 பிட்ல எழுதி வைக்க நாங்க என்ன செய்வோம்? முன்னுக்கு பூஜ்ஜியங்களை சேர்த்துக்கணும். அதுல ஒரு பூஜ்ஜியம் வந்து என்ன? சைன் பிட்டாக இருக்கு. அப்ப 0 0 1 1 0 0 1 உங்களோட மூன்றாவது விடை தெரிவாக இருக்கு. 21வது கேள்வி. 124 அடி 8 சக 165 அடி 8 சமன். இது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 124 அடி 8 165 அடி 8 நீங்கள் தசமத்துக்கு மாத்தி இதையும் தசமத்துக்கு மாத்தி கூட்டி போட்டு 8ஆல வகுத்து காணலாம். இது முறை 1. முறை 2 வந்து நேரடியா கூட்டுறது. முறை 2 நேர கூட்ட போறோம். 124 அடி 8 165 அடி 8. இது ஒரு எண்மகன் கூட்டல். ஆகவே ஒவ்வொரு 8 வரைக்கு ஒரு தானம் இடப்பக்கம் வரும். 5 4 9. ஆகவே 8க்கு ஒரு முறை ஒரு மிச்சம். அந்த மிச்சத்தை இங்க போடுவோம், முறையை இங்க போடுவோம். 6 2 8 3 9. இங்கேயும் ஒரு முறை ஒரு மிச்சம், ஒன்று கொண்டே இங்க போடும். 1 1 2 1 3. ஆகவே விட வரும் 3 1 1 அடி 8. 4வது விடை தெரிவாக இருக்கும். சரி, 49வது கேள்வி. 49வது கேள்வி வந்து ஒரு சய 6, அதாவது மறை 6 2 ரப்பி பெறுமதி. சரி, மறை 6 கேட்டு. அப்ப 6க்கு நாங்க காணணும். இது வந்து எம்சிக்களுடைய நீங்க என்ன செய்ய தேவையில்லை, 1 ரப்பி 2 ரப்பி எழுதி மீன கடத்தவில்லை, விரைவா செய்து போகணும். அப்ப முதலாவது இந்த விட 2க்கு பாருங்க எத்தனை பிட்ல தான் இருக்கு. பிட் வந்து இங்க 8 பிட்ல தான் இருக்கு. அப்ப 6 8 பிட் பெறுமதியை காணும். அதாவது 6 2ஆல பிரிச்சா 3 0 1 1 0 1. ஆக வரப்போது 1 1 0. அப்ப 8 பிட்ல நாங்க எழுதணும்னு சொன்னா 5 தரம் 0 1 1 0 அடி 2. ரெண்டின் ரப்பி கேட்டது. அப்ப நான் முதல் சைன் பிட்ட போட போறேன். ஏன் இது வந்து மறைய எழுதணும் இல்லை, நீங்கள் நேர செய்யலாம் எம்சிக்கு. அப்ப மறை 6 சமன் சைன் பிட் என்ன 1 4 0 1 1 0. இப்படி தான் காணும். எம்சிக்கு 1 சென்ட் போட்டா காணும். சமன் சைன் பிட் தவிர மிச்சம் எல்லாம்
நிரப்பி வடிவம் 1 1 1 1 0 0 1. இது எழுதி செய்யுங்க. MCQல விடைகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கு. ஆகவே பிளவர்ற சந்தர்ப்பங்கள் இருக்கு. சரி, அப்ப 1 4 1 0 0 1 2's complement 2 என்ன செய்யறது? இதோட 1 கூட்டணும். 1 1 0 எழுதி 1 1 0 1 0 1 1 1 1 1. அதாவது 5 தரம் 1 0 1 0. சரி, அப்ப 5 தரம் 1 0 1 0 உட முதலாவது விடை தெளிவாக இருக்கும். சரி, இதுதான் உங்களுக்கு 2013 வந்த MCQ வினாக்கள். 20வது 21வது 49வது கேள்வி. சரி, ரைட். மிகுதியை நாங்கள் நாளைக்கு இரவு வகுப்பில் தொடர்ந்து பார்ப்போம்.